பணியில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சாய்ஸ் புக்கை வந்து புக் ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்மளோட சாய்ஸ் அகாடமிலேருந்து வரக்கூடிய புக்கு சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்ம இந்த சாய்ஸ் புக் ஆப்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புக் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோங்கிறது தான். அதே போல் இங்கே நான் 2 விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று புக் ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது, அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் பே நம்பர் என்ன, புக் ஆர்டர் பண்ணுறதுக்குரிய கூகுள் பே நம்பர் என்ன, அந்த புக் ஆர்டர் பண்ணிவிட்டு கூகுள் பேயில் புக் ஆர்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ வாங்க என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் புக் ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, இந்த சாய்ஸ் புக் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் சர்ச் பண்ணி சாய்ஸ் புக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, சாய்ஸ் புக் ஆப் வந்து ஃபஸ்ட் வந்து அந்த பிளாக் கலரில் சாய்ஸ் புக் லோகோ, சாய்ஸோட லோகோ இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால எனக்கு ஓப்பன் வருது. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, நீங்கள் அந்த புக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து சாய்ஸ் புக்கு அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போஸ்டரில் வந்துட்டு உங்களுக்கு நியூவாக வர எல்லா அப்டேட்ஸும் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. புக்கு சம்மந்தமாக என்னென்ன அப்டேட் வருதோ அது எல்லாமே இங்கே போஸ்டரில் கொடுத்துருவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கே வந்து புக் ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. 9597214224 அப்படிங்கிற புக் ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வந்து எப்போயுமே நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் இங்கே உள்ள ஃபெசிலிட்டி பாருங்கள். இந்த ஆப்பில் உள்ள ஃபெசிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் சம்மந்தமாக என்னென்ன பார்க்கணும், அதே போல் கொஸ்டின் இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னாவே நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இன்னொரு வீடியோஸுங்கிற கொடுத்துருக்காங்க, வீடியோ கேலரிங்கிற கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா புக்கு சம்மந்தமாக, சாய்ஸ் புக்கு சம்மந்தமாக என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சாலும் இந்த வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் என்னென்ன நம்மளோட சார் வந்து சாய் சார் என்னென்ன புக்கு சம்மந்தமாக அப்டேட் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற இப்போ புக்கு ஆர்டர் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே புக்கு அதோட ரேட் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா டீட்டெயில் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, சாய்ஸ் சயின்ஸ் புக் ப்ளஸ் டு யூ நோ சோசியல் சயின்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று சயின்ஸ் புக்கு, அடுத்து சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? டு யூ நோ வந்து உங்களுக்கு தெரியுமா புக்கு வந்து சோசியல் சயின்ஸ். இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் 1300 நீங்கள் பே பண்ணிடலாம். இது ரெண்டும் வந்து நீங்கள் இன்கேஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதே போல் இந்த சயின்ஸ் புக்குக்கான சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதை கண்டென்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த சயின்ஸ் புக்கில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளியியல், லேசர், ஒளியியல், ஸோ இதெல்லாமே 1 by 1 வந்துட்டு என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்தாச்சு. அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சாம்பிள் பிடிஎஃப்ல இருந்து என்ன அப்படின்னா, எந்தெந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஒளியியல் அப்படிங்கிற டாபிக் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது, 8th 9th 10th கவர் ஆகும். அதில் உள்ள முக்கியமான அந்த சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இந்த ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன தலைப்புகள் வந்து முக்கியமானதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் சயின்ஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அந்த டாபிக் உள்ள முக்கியமான சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதான் இந்த சாம்பிள் பிடிஎஃப். அடுத்து நம்ம புக்கு பற்றி நம்ம வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சாம்பிள் பிடிஎஃப் நம்ம பார்த்துடுறோம். ரொம்ப கிளியராகவே வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க எத்தனை டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ்
இதோட சேர்த்து இப்போ எனக்கு என்ன சயின்ஸ் புக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த 3வது இதை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா 900 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா அமௌண்ட்டு. ஸோ இதை சயின்ஸ் புக் வந்து 27 டாபிக்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் தான் இருக்கும். நீங்கள் சயின்ஸ் புக்கு நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து ஓஎம்ஆர் சீட்டும் நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆனால் 75 சீட் வந்து நல்லா ஒரிஜினல். இப்போ வந்து கொஸ்டின் செட்டு வீட்டுக்கே நம்ம அனுப்புறக்கூடிய அந்த ஒர்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சாருங்க. அப்படிங்கிறபோது ஓஎம்ஆர் சீட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சயின்ஸ் புக்கோடு சேர்த்து ஓஎம்ஆர் சீட்டையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கா, ஸோ அதையும் டச் பண்ணிடுங்க. ஆட் ஆயிரும், புக்கு ஆர்டரில் ஆட் ஆயிரும். அதே போல் ஓஎம்ஆர் சீட்டும் வந்து நீங்கள் வாங்க நினச்சாலும் அதையும் வந்து அந்த பிளாக் கலர் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து உங்களோட ஆர்டரில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து செகண்ட் சாப்டர் அந்த சார்ட் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கிளிக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இதிலே டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓஎம்ஆர் சீட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு, அதுக்கடுத்து வந்து சயின்ஸ் புக்கு ஆர்டர் பண்ணிக்கிது. ஜஸ்ட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இது ஆர்டர் பண்ண பின்னாடி நீங்கள் அட்ரஸ் நல்லா கிளியராக கொடுத்துருக்கணும். என்ன அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து கிளியராக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கோ வந்து சேஃப். பின்கோட் முதற்கொண்டு எல்லாமே. இப்போ இன்கேஸ் வந்து அட்ரஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிளியராக வந்து இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இன்கேஸ் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து கரெக்டான அட்ரஸ். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம ஊருக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அட்ரஸ் கொடுத்துருவோம். எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு புக்கு வரணுமோ அந்த ஸ்டாண்டர்டான அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். இது அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புக்குங்கிறது வரும். இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க நிறையா பேர் வந்து இதில் கிளியரான அட்ரஸுங்கிறது பண்ணாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அப்போ புக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறது ரொம்ப லேட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மோட் கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்கும், கொரியர், போஸ்டல் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்குது கொரியருங்கிறதான். இன்கேஸ் போஸ்டல் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக் ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்களா மேலே, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸுங்கிறத கேட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு புக்கு ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் வந்துடும். அந்த டோட்டல் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டும் வந்துடும். ஸோ இங்கே வந்து கொரியர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறதும் வந்து டோட்டல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற வந்திருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து 2 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1238 ரூபா வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷனுங்கிறது இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி, அதுக்கப்புறம் பே ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இப்போ கேஷ் ஆன் டெலிவரி வந்துட்டு இன்னும் ப்ராசஸ் அதுக்குரிய ப்ராசஸ்ங்கிறத அவங்க பார்க்கல. இப்போ வந்து பே ஆன்லைன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே ஆன்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பேவா ஃபோன்பேவா அப்படிங்கிற கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் கூகுள் பேவாக இருந்துச்சு அப்படின்னா கூகுள் பே டச் பண்ணிவிட்டு அது கீழே வந்து உங்களுக்கு பே அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு புக் ஆப் நம்பருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போயிடும். அப்போ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் ஆர்டர் ஓகே அப்படிங்கிறது அவங்க பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேங்களா. அது 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்லேயே வந்துட்டு இதில் உங்களுக்கு கம்யூனிட்டி ஒரு மெசேஜுங்கிற வரும். என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு அந்த ட்ராக் ஐடி நம்பர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கு ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மெசேஜ் வரும். நீங்கள் ஓகேன்னு இன்கேஸ் தெரியாமல் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இன்கேஸ் வரல அப்படின்னாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருக்கலாம். அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரிசீவ் பண்ண பின்னாடி புக்கு ரிசீவ் பண்ண பின்னாடி நீங்கள் ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் புக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் வந்து புக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான டயத்தில் வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் புக்கு ஆப்பில்
நீங்கள் ஆர்டர் பண்ணுறது இருந்தால் சாய்ஸ் புக் ஆப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறது இருந்தால் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. என்னென்ன புக்கு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன புக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் புக் ஆப்பில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால். இன்கேஸ் கூகுள் பேயில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் கூகுள் பே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கூகுள் பே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் நியூ பேமெண்ட்டில் கூகுள் பே நம்பர் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9999661596. ஸோ இந்த நம்பர் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து கூகுள் பே நம்பர் நேம் முத்து வித் கைடன்ஸுங்கிறது இருக்கலாம், சாய்ஸ் அகாடமிங்கிறது இருக்கலாம், முத்து கணேசன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேர் மோஸ்ட்லி முத்து வித் கைடன்ஸ்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கூகுள் பே நம்பர். ஸோ இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் புக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் சாய்ஸ் புக் ஆப்பே போகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் புக் ஆப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபர்தர் ப்ராசஸ்க்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ்க்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் பண்ணுற சம்மந்தமாக வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.